இங்கே இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆர்விஎஸ் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் முனைவர் ஜி மோகன்குமார் அவர்களையும் மற்றும் இந்த கல்லூரியின் நாயகன், இந்த பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் திரு நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர், ஆழ்ந்த துறை தலைவர், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டு விழா என்பது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மோஸ்ட்லி தட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா அந்த 3 ஆண்டுகளாக இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார் திரு நடராஜன் அவர்கள். மிக சிறப்பான ஒரு தேர்ந்த மிக சிறப்பான பொறியியல் கல்லூரிக்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் அவர் தொகுத்து வழங்கினார். முதலில் அவர் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு நடராஜன் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பேராசிரியர். ஏன்னா அவர் உண்மையிலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொறியியல் கல்லூரியில் முதல்வர் இருக்க வேண்டியவர். ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்காருன்னா அவரோட அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் மெயின். ஸோ இந்த ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி என்பது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. அதில் இனிமேல் ஃபியூச்சரில் இப்போ பொறியியல் கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக்கெலாம் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. இப்போ +1 +2 அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, 10th அவங்க பிரிச்சுருவாங்க. 10th அதாவது பார்த்திங்கன்னா +1 இப்போ டிப்ளமா படிக்கணும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 2 years யூ வில் கெட் தட் டிப்ளமா டிகிரி, தென் 3 years யூ கேன் கெட் தட் டிகிரி. அது மாதிரி ஒரு அப்கிரேடேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இனிமேல் வரப்போகுது. இது ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு முதன்மை கல்வி பொறியியல் கல்லூரிக்கு ஒரு அதாவது ஒரு தாய் கல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஏன்னா இது புரிஞ்சு படித்த அந்த ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன். ஏன்னா அது மோஸ்ட்லி திட்ஸ் வில் கம்மிங் ஃப்ரம் தட் பாலிடெக்னிக் ஒன்லி. ஏன்னா நான் சாதாரணமாக நினச்சிருக்கூடாது. ஏன்னா பாலிடெக்னிக் அப்படின்னா அப்படி நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் இங்கே கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் அதிபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே டிப்ளமா முடித்தவங்க தான். அந்த ஆண்டர்பிரனர் அதுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே டிப்ளமா படிச்சுட்டு, அப்போ அந்த கால டிப்ளமா அப்படிங்கிறது இப்போ ஐஐடிக்கு படிக்கிற ஒரு ஐஐடியில் பிடெக் படிக்கிற ஈக்குவலான ஒரு அந்த ஸ்கில்லோடு தான் வெளியில் வருவாங்க, அந்த நாலேஜோடு தான் வெளியில் வருவாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு எல்லாமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் டிப்ளமா ஹோல்டர்ஸ், கீப் இன் மைண்ட். இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, எங்கேயுமே மோஸ்ட்லி. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு ஆண்டர்பிரனர், யூ வாண்ட் டு பிகம் எஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் எஜுகேஷன் அட் திஸ் லெவல். மேலே படிக்காதீங்க. ஏன்னா மேலே படிக்க ஒரு பயம் வந்துடும். இப்போ நல்லா டாக்டரேட் முடிச்சிருக்கிற அப்படின்னா ஒரு பயம். அது பிஇ படிக்கும்போது ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அந்த சர்வேலுங்கிற ஒரு ஃபேர்னஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதே மாதிரி பிஜி படிக்கும்போது சரி, பிஹெச்டி படிக்கும்போது சரி, அதை முடிக்கிறதுக்குள்ளே அது ஏற்பட்ட பார்த்திங்கன்னா அது எவ்வளோதான் டேலண்ட் இருந்தால் கூட அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கடந்து வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எதுவுமே ஒரு துணிச்சல் இருக்காது. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டெஃபினட்டாக வராது, ரொம்ப ரேராக தான் வரும். அதனால தான் இந்த டிப்ளமா முடிக்கும்போது எங்கேஜ் இளம் ரத்தங்கள், பயமறியாத கன்றுக்குட்டிகள் போல் நீங்களாம். அதனால் நீங்கள் இப்போ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி பிஹெச்டி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்களாம் உங்களுக்கு வேலைக்கு வருவாங்க. அதான் உண்மை. ஸோ யூ வாண்ட் டு பிகம் எஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆண்டர்பிரனர். அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை. மேலும்
இங்கு ஆரம்பிக்கும் போது ஒரு பாரதியார் பாடலில் வந்து தமிழ் ஆசிரியர் மிகவும் அற்புதமாக சொன்னார். அது வந்து பாரதியார் வரிகள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், நான் வந்து இதுவரைக்கும் என் மனசில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வரிகள். தேடிச்சோரின் நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்பாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதாவது சும்மா வெட்டியாக மற்றவர்களை புறங்கூறிட்டு வெட்டி கதைகள் பேசி பார்த்திங்கன்னா நிறைய வயசாகி நிறைய வந்து பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அந்த பாரதியார் அருமையான ஒரு கவிதை. அப்பப்போ இது அந்த பாடலில் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனைகள் புரிந்தவர்களாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சலோட ரிஸ்க் எடுத்து வந்தவங்க தான். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பேஸில் போயிட்டு வந்தவங்க, இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அடுத்த ஒரு ஊருக்கு போனால் கூட ஒரு பயம், வீட்டை விட்டு நம்ம வெளியே போனால் கூட நம்ம யாரையும் ஒரு பயம் வந்துடுது சரியா, அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணது வந்து 2 வீக்ஸ் தான். இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போனதும் காற்றுல இல்லை, அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் வந்து அவங்க ஒரு அந்த கோளாறு காரணமாக ஒரு பழுது ஏற்பட்டதுனால அவங்க வந்து ஒரு 9 மந்த்ஸ் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மனநிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு பெண் ஒரு துணிச்சல் மிக்க அந்த ஒரு உணர்வை அவங்க அதை வளர்த்துக்கிட்டு 9 மந்த்ஸு, ஏன்னா உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியல, சரியான சாப்பாடு உங்களுக்குலாம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அங்கே 9 மந்த்ஸ் அங்கேயே இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னா அந்த துணிச்சல், அவங்க நம்மளை போல் ஒரு மனிதர்கள் தான். ஸோ எவ்வளோ ஒரு துணிச்சல், அந்த கட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் அவங்கள ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிய வச்சுருக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த கட்ஸு வளர்த்துக்கணும் மெயினாக. எப்போவுமே அந்த இது நம்ம அதாவது எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஒரு ஏழையாக நம்ம பிறந்திருக்கலாம், நமக்கு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் தான். ஏன் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் பார்த்து தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னா, இந்த பெரியார் ஒரு அந்த வழி வந்தவங்க. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து காமராஜர் அப்படிங்கிறவர் கிடைச்சார். ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் தான். அரசு பள்ளிகளில் வந்து அதிகமாக கொண்டு வந்தார். அதே மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தார். ஏன்னா மதிய உணவு திட்டத்துக்காகவே ஸ்கூலுக்கு போய் இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகளாகவும் தொழில் வல்லுநராகவும் இருக்கிறவங்க எத்தனையோ பேர். ஸோ அது மாதிரி அந்த ஈர்த்தார், அந்த படிப்புக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஈர்ப்பை கொண்டு வந்தார் காமராஜர். அது ஒரு அடித்தளம். அதுக்கு பிறகு மதிய உணவு சத்துணவாச்சு, இன்றைக்கி 2 வேளை 3 வேலைன்னு ஆகிட்டுருக்கு. பட் அதுக்கு அடித்தளம் விட்டது வந்து காமராஜர் தான். அதனால தான் இன்றைக்கி நிறைய படித்தவர்கள் நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறனால தான். அதே மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஐடி செக்டர்லாம் அமெரிக்காவில் நம்ம இந்தியாவில் சேர்ந்தவங்க தான் டாப் போஸ்ட்டில் இருக்காங்க. ஐஐடியில் முடிச்சுட்டு டாப் போஸ்ட்டில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு மூல காரணம் காமராஜர். அது காரணம் வந்து கல்வி. அந்த கல்விக்கு வந்து ஒரு அடித்தளமிட்டது, விதை ஊன்றியது நமது காமராஜர். அதனால தான் நம்ம என்ன டாப் போஸ்ட் மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில். அதனால் நம்ம ஏழையாக பிறந்திருக்கலாம், நம்ம ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கலாம். நமக்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்னவென்றால் அந்த கல்வி. ஸோ ஒய் ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ஒன்லி பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். என்னுடைய சொத்தோ என்னுடைய பேங்க் பேலன்ஸோ அதை வச்சு நான் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன் இல்லை. கல்வி, அதாவது டாக்டரேட் முடித்தேன், ஒரு கல்லூரியில் முதல்வர் இருக்கிறதுனால என்னை அவர் கூப்பிட்டுருக்கார். ஸோ அது கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம். அதனால் உங்களுக்கு வந்து வசதியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த ஆயுதத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிங்க. ஏன்னா கல்விங்கிறத வந்து ஜஸ்ட் லைக் இட் ஒரு நாலேஜ், ஒரு போகிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், மக்கப் பண்ணுறோம், எழுதுறங்கிறது எல்லாமே அதை வந்து அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ யூ ஆர் ஆல் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், யூ வாண்ட் டு லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ், அதை நிறையா பண்ணணும்.
So nowadays we are saying that artificial intelligence, all these things, but that you have to know that basic concepts is very important in this core sector. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர் 0.5 kVA 1 kVA டிரான்ஸ்ஃபார்மர் உங்களால் வந்து யூ ஹேவ் டு ஏபிள் டு மேக் அப்படின்னா இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 0.5 kVA 1 kVA டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி அது வெளியே கொடுக்குறாங்க, அதாவது ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்டெபிளைசர் இதுக்கெலாம் வந்து அந்த சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், இது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஓனாக ஒரு if you able to make that one single transformer, single phase transformer, small transformer, it's a very big project. அதெல்லாம் நம்ம அப்ரிசியேட் பண்ணோம். அதே மாதிரி ஃபேன் இப்போ சுற்றி உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இதனால் வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டருங்கிறது ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மோட்டார், டிசி மோட்டார், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோட்டார் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சென்சார் வச்சு இப்போது ரிமோட் கண்ட்ரோலில் வந்து ஃபேனை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் நீங்கள் தான் உண்மையான இன்ஜினியர்ஸ், ஓகேங்களா, பொறியியல் வல்லுநர்கள். நீங்கள் அதெல்லாம் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, 2 years 3 years நிறைய லேர்ன் பண்ணி அப்புறம் தயவுசெய்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதை வந்து கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணும். தட் இஸ் இஃப் யூ ஸ்பீக் இன் யுவர் மதர் டங் அதர் லாங்குவேஜஸ், definitely you should know that language and you have to interact with others is very important. Always you want to speak with others. பேசுங்க, அதாவது வந்து பொலைட்டாக பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேச்சுக்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே டெஃபினட்டாக நம்ம மிகப்பெரிய ஒரு லீடராக உருவாக முடியும். ஏன்னா லீடருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நிறையா இருக்குது, கோயம்புத்தூர் மட்டும் அதிகமாக இருக்குது, கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேர்மன் கூட எடுத்துக்கிட்டால் கூட ஐயா குப்புசாமி ஐயா அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரு. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தார். தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். ஏன்னா எப்போவுமே அப்பா அம்மா சம்பாத்தியத்திலே நம்ம இருக்கிறத விட அவங்க எவ்வளோ தான் லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை பயன்படுத்தி வாழ்கிறத விட நீங்கள் சும்மா ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சு உங்கள் சொந்த மணியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதோடைய ஹாப்பியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்பா அம்மா காசில் நீங்கள் என்ன தான் வந்து சாப்பிட்டாலும் அந்த சுவை இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் சொந்தமாக சம்பாரிச்சு டெய்லி ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ சம்பாரிச்சு அந்த பணத்தில் ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு சிறிய உணவை சாப்பிட்டா கூட மிகப்பெரிய ருசி உங்களுக்கு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதுதான் மெயின். ஸோ அது மாதிரி அவர் வந்து தந்தை, அதாவது அப்பா அம்மாவை சார்ந்துடாமல் வெளியில் வந்து அவரே உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் வந்து மெயினாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏன் டெவலப் ஆகுது, ஏன் நிறைய பேர் வராங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா இங்கே மட்டும்தான் அந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே கோயம்புத்தூரில் அந்த கோபி தமிழ் சொல்லுவாங்க, யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்க, ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிட்டு போங்க, எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா இருக்காங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லா இப்போ தெற்க இருந்தாலும் சரி, மதுரை, சிவகங்கை, எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் அதர் ஸ்டேட்ஸில் கூட இங்கே வந்து வேலை செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ரெஸ்பெக்ட், அந்த ஒரு மரியாதை. அந்த கோவை தமிழ் அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு நிறுவன தலைவராக இருப்பார், அவங்க ஒரு சாதாரண ஒரு ஊழியர் தான் போயிருப்பார். வந்தோடனே என்னங்க மணி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த பேச்சு தான், அதுதான் அவங்கள கவர்றது. ஓகேங்களா? மனிதனுக்கு வந்து பணம் முக்கியம்தான், அதை விட மிகப்பெரிய முக்கியம் தன்மானம் அண்டு மரியாதை. அது வந்து இங்கே எல்லாமே கோயம்புத்தூர் சைடு நிறையாவே அந்த கொங்கு மண்டலத்தில் நிறையாவே கொடுப்பாங்க.
அந்த மரியாதையை வந்து அதை மனிதர் எதிர்பார்க்குறாங்க. யாருமே அந்த மரியாதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஜாதி மதம் கடந்து நம்ம எதிர்பார்க்குறது அந்த தன்மானத்தையும் அந்த மரியாதையை தான். ஸோ அது எப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு, நிச்சயமாக அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ அந்த கேபிஆரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஏன் அந்தளவுக்கு வளர்ந்துருக்காரு கேபி ராமசாமி, இன்றைக்கி வந்து வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு ரிச்சஸ்ட் பர்சன் கேபி ராமசாமி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிஸ்லாம் தன் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டு பெண்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க மில்லில் வேலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு பார்ட் டைமில். ஸோ அவங்களுக்கு 3 o'clock மேலே போய் அவங்க வந்து படிக்கலாம். படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கி அதுக்கடுத்தது அவங்க நிறையா பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டுக்கு போனவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம போனோம் வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க ஊழியர் தான், நம்ம என்ன பணம் நம்மக்கிட்ட வாங்குறாங்க ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமையை நடத்தாமல் அவங்களுக்கு ஒரு ரிகக்னிஷன் கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து அவங்களும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய நபராக உருவாக்கினால்தான் தான் இன்றைக்கி கேபிஆர் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 போயிட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு நீங்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் தட்டுப்பாடு நிறையா இருக்குது. எம்ப்ளாயிஸ் ஒரு நிறையா பேர் கிடைக்கிறதில்ல, மில்லுக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் இந்த சூழ்நிலையிலும் அவங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னிங் மில்லை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம். அதனால் மனிதர்களை மதிக்க தெரிஞ்சிருந்தாலே அவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி உரிய மரியாதை கொடுக்கணும், எப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் பிகம் எஸ் எ வெரி குட் லீடர். அந்த தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ ப்ளீஸ் யூ டெவலப் யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் யுவர் தட் குவான்டிட்டிஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட்ஸ் அ குவான்டிட்டி மீன்ஸ் இட்ஸ் அ லக்ஸரியஸ் லைஃப். அதாவது ஒரு நம்ம என்ன மேக்ஸிமம் நம்ம திங்க் பண்ண போகிறோம், ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு கார் நல்ல லக்ஸரியஸ் கார், இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கார் வாங்கி ஓட்டணும், பைக் வாங்கி ஓட்டணும். இதுதான் மேக்ஸிமம் வந்து நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும், நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஆசைகள் தான் மேக்ஸிமம் இருக்கும். இந்த குவான்டிட்டிஸில் எப்போ வரும்னா, எப்போ நீங்கள் வந்து அந்த குவாலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். ஸோ இதுக்கு வந்து பணமோ ஒரு இதை தேவையில்லை. வாட் யூ ஹேவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்ஃபிடென்ட், அந்த கட்ஸு, நல்ல எண்ணங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்க. நிறையா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதனால் நிறையா ஒர்க் பண்ணணும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு மனிதர்களை மதிக்க தெரிஞ்சுக்குங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வளர்த்துட்டிங்கனாலே யூ வில் பிகம் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அண்ட் இந்த இனிய விழாவில் எனக்கு வாய்ப்பளித்த திரு நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியின் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியமாக, ஏன்னா நீங்கள் தான் எப்போவுமே எல்லாத்த விட நான் சொல்லுவேன், நீங்கள் தான் லீடர்ஸ், ஓகேங்களா? ஏன்னா மாணவர்களை வச்சு தான் பேராசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க, பேராசிரியர் வச்சு தான் முதல்வர் நான் இருக்கிறேன், முதல்வர் வச்சு தான் சேர்மன் இருக்கார். அதனால் நீங்கள் தான் அடித்தளம், நீங்கள் தான் முக்கியமானவர்கள். அதனால் உங்களுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி கூறி, இதை உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக வர வேண்டும். எல்லாருடைய அதாவது அந்த குவாலிட்டிஸை வந்து அந்த நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டிஸை நான் சொல்கிறதெல்லாம் நல்ல கார், நல்ல ஒரு மனைவி, நல்ல மனை எல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பெண்களுக்கும் சரி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றி இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், படைப்பின் சிகரம், உழைப்பு தேனீக்களின் பாடும் உற்சாக மந்திரம். ஆம், இப்பெருமைக்குரிய நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி மோகன்குமார் RVS பொறியியல் கல்லூரியின் முதல்வரை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். இவருக்கும் வணக்கம். வணக்கம்பா. அப்பா 12 மணி ஆயிடுச்சு. ரைட், ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஜஸ்ட் ஒரு வாழ்த்துறை மட்டும் வழங்கிட்டு நான் போகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை நண்பர் டாக்டர் விஜயன், டாக்டர் நடராஜன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் RVS Technical Campus and RVS Polytechnic College, and Mr. Paramesh, HOD of Mechanical RVS Polytechnic College, other faculty members and my dear students.
Good afternoon to everyone present here. அழகாக என்ன உங்களுக்கு தேவை, எப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் கல்லூரி முடித்த பின்னாடி சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லி அழகாக பேசி அமர்ந்திருக்கும் நண்பர் விஜயன் அவரோட டாக்குக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு போயிட்டாரு. மாணவ மணிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னது தான், குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது என்னால் இதுக்கு மேலெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமையோ, நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேர்ம் டெசிஷனாவோ, நண்பன் படிக்கிறான் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்புற ப்ரெஷர்னாலேயோ, இதில் ஏதாவது ஒரு காரணத்தில் தான் பாலிடெக்னிக் கல்லூரியை இந்த காலத்தில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்களும் அப்படி தான் செலக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை, இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆனால் வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது பாலிடெக்னிக் முடித்தவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குது. எல்லா இன்ஸ்டியூட்லேயும், எல்லா கம்பெனிலையும். இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் படித்தவன் அவங்களுடைய நாலேஜ், ஒரு சில பாலிடெக்னிக் கல்லூரி நான் விசிட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை விட குறைச்சலாகவே நிறையா பேர்த்துக்கு இருக்குது. பாலிடெக்னிக் படித்தவங்க எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை. இன்னும் சொல்லப்போனால், தம்பி நான் பேசும்போது கொஞ்சம் நேரம்தான் பேசாமல் பாருங்கள், ஒருத்தர் தான் பேசணும். பாலிடெக்னிக் படித்த நீங்கள் ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு ஸ்டெப் அஹெட்டாக தான் இருக்கீங்க. மேபி குவாலிஃபிகேஷன் வைஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய, மற்றபடி நீங்கள் உங்களுடைய இந்த சின்ன வயசுலேயே, அவன் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாபு போகிறதுக்கு தயாரான நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் சீக்கிரமாக டெவலப் ஆகணும் அப்படின்றதையும் மனசில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிதாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த ஆண்டறிக்கை டாக்டர் நடராஜன் படித்ததை அப்படியே பார்த்தேன் நான். எந்த விதத்துலையும் இது எங்கள் 2 இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சலிச்சதில்லை. I congratulate the principal, faculty members, and above all of you, my dear students, for achieving this. ஒரு மினி இன்ஜினியரிங் காலேஜ் தான் இதில் நடந்திருக்கிறது, எல்லாமே மினி இன்ஜினியரிங் காலேஜ். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லணுன்னா, ஒவ்வொரு குழுமத்திலையும், ஒரு கல்வி குழுமத்திலையும் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே காலேஜ் மேலே இருக்கும். பாலிடெக்னிக் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் காலேஜ் மேலே தான் இருக்கும். எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆள் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் ஈஸியாக விட்டுறலாம் பாலிடெக்னிக்கை. பட் அப்படியெல்லாம் விடாமல் இதில் இருக்கிற அத்தனையும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அகெயின் ஐ ஹவ் டு கங்க்ராச்சுலேட் டாக்டர் நடராஜன் அண்ட் ஹிஸ் ஃபேக்கல்டி டீம், ஹிஸ் HODs அண்ட் ஃபேக்கல்டி டீம். ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது.
உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்தா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா 3 காலேஜ்லேயுமே, பாலிடெக்னிக்லேயும் சரி, இன்ஜினியரிங்லேயும் சரி, டெக்னிக்கல் கேம்ப் 3 காலேஜ்லேயுமே எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட்டு தான். இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் நான் ஒரு காலேஜில் பிரின்சிபாலாக இருந்துட்டு தான் வரேன். இன்னொரு பெரிய கல்வி குழுமத்தோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்துட்டு நம்ம கல்லூரிக்கு வரேன். அங்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இது. எல்லாருமே பிளேஸ்ட் அப்படின்றத பெருமையாக நான் பார்க்குறேன். இந்த விஷயம் வெளியில் தெரிய மாட்டேங்குது, வெளி உலகத்தில் தெரியல. ஒரு அட்டானமஸ் தேவைப்படுது, ஒரு NAC A+ தேவைப்படுது, இப்போ NBA அக்ரிடேஷன் ஒன்று போயிட்டுருக்கோம், எல்லாமே தேவைப்படுது. இதை வெளியே கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய கல்லூரிக்கு மாணவர்களாகிய நீங்கள் தான் வந்து அம்பாசிடர்ஸ். உங்கள் காலேஜை பற்றி வெளியே சொல்லணும். அப்போ தான் உங்கள் காலேஜ் வெளியே தெரியும். இவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் அட்மிஷன் கம்மியாக இருக்குது. ஏன்? அதுவும் பிளேஸ்மெண்ட்டோட சேலரி எல்லாம் பார்த்தா இட் இஸ் ஈக்குவல் ஆர் ஈவன் மோர் தென் தி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேலரி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ். ஆவரேஜ் சேலரி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக தான் இருக்குது. நான் சொல்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட சேலரியை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் டேக்கிங் யுவர் எஜுகேஷன் ஃப்ரம் அ பாலிடெக்னிக். 10வது முடிச்சுட்டு 3 வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியாக வெளியே போகிறீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாட் ஆஃப் அவென்யூஸ், உங்களை தகுதியில் மேம்படுத்திக்க. விஜயன் சொன்னார் இதுக்கு மேலே படிக்காதீங்கன்னு. நான் வந்து அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். வாழ்நாள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். யூ ஹாவ் டு லேர்ன் த்ரூ அவுட் யுவர் லைஃப். லைஃப் லாங் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு பிகம் அ எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி, எ வெரி குட் லீடர். மேபி அதிகமாக படிக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போகலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பார். நாம் படித்ததை வச்சு ஒரு வேலைக்கு போகிறோம், அதுக்கு மேலே என்ன, அந்த வேலைக்கு மேலே ஒரு ஆண்டர்பிரனியர் ஆகிட்டா பெருசாக தேவைப்படாது. பட் ஒரு சொசைட்டியில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆண்டர்பிரனியர்ஸ் ஆர் ஆல்சோ நீட் எ பெட்டர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் நல்ல வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு படிங்க. பிஇ படிக்கலாம், அடுத்தது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸு நிறையா இருக்குது. நமது கல்லூரிகளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய வேலை பாதிக்காத மாதிரி. நண்பர்களே, வேலைக்கு போகிறது மட்டும் ஒரு முழுமை கிடையாது. ஒரு முழுமையான டெவலப்மெண்ட், ஒரு 360 டிகிரி டெவலப்மெண்ட்டுன்னு இப்போ ஃபேசினேட்டிங் வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு பையனுக்கு, படிப்பை முடித்த பையனுக்கு எப்போ வரும், எப்படி வரும்னா ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு. ஒன்று ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறோம், ஹவு வி ஆர் மேக்கிங் அவர் செல்ஃப் ஃபிட் டு அடாப்ட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. வேலை செய்கிறதுக்கான உடல் தகுதியை வச்சுக்கிறது முதல். வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 20 வயசுக்குள்ளேயே வேலைக்கு போயிடுறீங்க. வாழ்க்கை வந்து இன்னும் 60 வயசுக்கு மேலே இருக்குது, இன்னும் 60 வயசு இருக்குது. ஸோ இந்த 60 இயர்ஸை நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணுறதுக்கு
எப்படி உடல் தகுதியை வச்சுக்கணும், என்ன கேரக்டர்லாம் வச்சுக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் ஸ்கில்னால் என்ன? பகுத்தாராயும் தன்மை, நினைவாற்றல், நல்ல திங்கிங். இந்த ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரனியராக நீங்கள் ஜொலிக்க முடியும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்களா, ஆண்டர்பிரனியர்னாவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, ஒரு சின்னதாக ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த மெஸ் ஆரம்பிக்கிறதுலையே ஒருத்தன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி கடை க்ளோஸ் ஆகிறதெல்லாம் சிட்டியில் நிறையா பார்க்கலாம். அது மட்டும்தான் ஆண்டர்பிரினர்ஷிப்பா அப்படின்ற கேள்வியே இப்போ ரைஸ் ஆகிற லெவலுக்கு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு அட்ராக்ஷன் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கான ஒரு சிட்டி. சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் இங்கே இருக்குது. முக்கியமாக பம்ப் இண்டஸ்ட்ரி, கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, பால்ட்ரி ஃபீல்ட்ஸ், டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ஸ். டெக்ஸ்டைல் அப்படின்ற உடனே துணியை நெய்யறது மட்டும் இல்லை, இந்த துணி நெய்கிற மெஷினை தயாரிக்கிறது, அந்த மெஷினுக்கான சின்ன சின்ன பார்ட்ஸை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி. எவ்வளோ பண்ணலாம். நம்ம கோயம்புத்தூர் தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ஃபேமஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஃபேமஸ். எல்லாருமே ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு போனதுனால இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்துறை நிறைய அவென்யூஸ் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போகணும், செதறி கிடக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு 2 வருஷம் வேலை செய்யுங்க, ஒரு வேலைக்கு போங்க, 2 வருஷம் வேலை செய்யுங்க, வேலையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த வேலையில் நாம் என்ன புதுசாக பண்ணணும், அதுதான் காக்னிட்டிவ் ஸ்கில். நினைவாற்றல் சம்பந்தப்பட்டது, பகுத்தாய்வு சம்பந்தப்பட்டது. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய வேலைகளும் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், வேலைக்கு போகிறோம், உங்களை இந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்த தாய் தந்தையரை எந்த இடத்துலையும் மறந்துடக்கூடாது. இப்போ டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா, 2 விஷயத்தில் தான் இந்த கொள்ளை வந்துக்கிட்டே இருக்குது. 2 விஷயம். அப்பாவை அம்மாவை பையன் அடித்து கொலை. இப்போ கொலை பண்ணுற சீன் நிறைய வந்துட்டுருக்கு. காரணம் என்ன? காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, சொத்தை பிரித்து தர மாட்டேன்றாங்க, நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது போய் ஒரு அனாதை இல்லத்தை போய் பாருங்கள். நான் அதனால தான் எங்கள் காலேஜில் அந்த சிஸ்டமே சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிங்கன்னா போய் அர்ஃபனேஜுக்கு போய் 2 நாள் வேலை செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. போய் அங்கே போய் பாருங்கள், அந்த பெரியவங்க எப்படி இருக்காங்க. சின்ன குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எப்படி தவிக்கிறாங்க. நாம் ஹவு பெட்டர் வி ஆர் அப்படின்றது அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் விசிட் அட் ஒன்ஸ் பீரியாடிக்கலி. தாய் தந்தையரை எக்காரணத்தை முன்னிட்டும் விட்டுறக்கூடாது. டில் தேர் லைஃப் எண்ட்ஸ். அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் பெருகிட்டு இருக்கு. இட் இஸ் அ அலாம். நிறைய கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரெகுலராக ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இறக்குறாரு. அவர் யூஸ் பண்ண பிளேட்டை குழந்தை எடுத்து வைக்கிறான். ஏன்னு கேட்டால், அப்பா நீங்கள் இதை தானே அப்பா தாத்தா கொடுத்தீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கன்ற மாதிரி சின்ன சின்ன கதைகள் நிறையா இருக்குது. நாம் என்ன பண்ணுறோமோ அதை விட அதிகமாக நமக்கு வரும்.
நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் சமுதாயத்தை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்கள் குழந்தைங்க உங்கள் ஃபேமிலியை சமுதாயம் பார்க்கும். சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியலாகவும் நீங்கள் டெவலப் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இமோஷனல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், அடுத்தது இமோஷனல் டெவலப்மெண்ட். இமோஷனல் டெவலப்மெண்ட் இல்லாதது தான் இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறதுக்கு காரணம். எல்லா இடத்துலையும் போகிற இடமெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சிட்டான், எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குது, அதனால் பசங்கள்லாம் குடிக்கிறான். இதை ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ஜஸ்ட் பக்கத்தில் பெங்களூர் போங்க, பெங்களூரில் தெருவுக்கு தெருவு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான், லிக்கர் சூப்பர் மார்க்கெட். மிக பிரம்மாண்டமாக, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பெங்களூர் தான் தொழில் வளர்ச்சியில் ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி, ஈவன் இன் த வேர்ல்டு. அப்படி இருக்குது பெங்களூர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் ஒருத்தன் கெட்டு போகிறது கிடையாது, நாம் கெட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகிறது, பரிதவிச்சு போகிறது, கோபப்படுறது, அளவு கடந்த பாசம் வைக்கிறது, இது எல்லாமே இமோஷனலி லோ. ஸோ இமோஷனல் டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி வெரி நெசசரி டெவலப்மெண்ட் ஃபார் எ லீடர், எ பர்சனல் who want to become an entrepreneur, who want to become a successful employee, who want to become a successful human. இத்தனைக்கும் இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட்டும் முக்கியம். இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. யோகா பண்ணலாம், நிறையா இருக்குது. உங்கள் சாரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாவே போதும். அடுத்தது கடைசியாக கடவுள். டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், அது எல்லாத்துக்கும் மேலே. இது எல்லாமே இருந்தால் அது வரும். அது இருக்கணும்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கணும். ஸோ இத்தனையும் இருந்தால் ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. ஓவரால் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் கற்ற கல்வியை எப்படி அப்ளை பண்ணணுன்னு பாருங்கள். சுனிதா வில்லியம்ஸ் பற்றி சொன்னார். ஒரு 284 நாள், அதில் மேக்ஸிமம் டேஸ் பழைய ஆட்சியில், அவர் ஜோ பைடன் ஆட்சியில் அவரால் எதுவும் பண்ண முடியல. இந்த புது ஆட்சி ட்ரம்ப் வந்தார், எலான் மஸ்கோட ஒரு எம்ஓயூவை சைன் பண்ணார், ஸ்பேஸ் எக்ஸோடு சேர்ந்து போனார். நான் மீட்டுட்டு வருவேன்னு சொன்னாங்க, மீட்டுட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்தா அபாரமாக இருக்குது. அவங்க சுனிதா வில்லியம்ஸ் அங்கேருந்து கிளம்பி கீழே வரதுக்குள்ளே அந்த 5 பேரும் உயிரோடு வருவாங்களா அப்படின்றது டவுட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாஸ், பவர்ஃபுல்லான சோஷியல் மீடியாஸு பாதி நேரம், பாதி இல்லை, ஒரு 90% சொசைட்டியை குழப்பறதுக்கு தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. அழகாக இறங்கின அந்த டெக்னாலஜி உங்கள் கையில் இருக்குது. நிறைய அவென்யூஸ் இருக்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க. அதனால் ஈவன் யூடியூப் சேனலில் பாசிட்டிவாக எவ்வளோ பேர் அழகாக பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் நல்ல விஷயங்களை கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அதை பாருங்கள். நீங்களும் ஒன்று பண்ணலாம் உங்களோட இன்ஜினியரிங் கரியரில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கிற சூழலில்
ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட, ஒரு ஆப்டிமிஸ்டிக் சிந்தனைகளோட வெளியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணணுன்னு சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.